We'll pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this precious time you have given us, Father, to sit at your feet, to know a little more about you, Father, as we read your book, Father, your word. Lord, you have preciously preserved your word, Father, for thousands of years, and it is in our palms now. Help us, Father, to give it all our attention, our focus, our love, and concentration, Father, so that we know a little more about you. Talk to us, Father. Reveal yourself, Father. May our love for your word increase. May our love for you increase, Father. May our faith in you increase. May we humble ourselves, submit our will, Father, so that you are glorified. In Jesus' wonderful name I ask. Amen. All right, good to be here. So we are doing the series in Deuteronomy, actually Torah, and by God's grace, we are almost coming to the end of it. So hopefully we'll be closing very soon. So இன்னைக்கு quite a interesting topic. So let me quickly tell what we did. So the major themes we saw, டியூட்ரானமியே இவ்வளோ ஸ்பெஷல், மோசே இது ரிப்பீட் பண்ணது, புது ஜென்ரேஷனுக்கு, பழைய ஜென்ரேஷன்லாம் இறந்து போயிட்டாங்க, அன்பிலீஃப்னால இறந்து போயிட்டாங்க. ஸோ நியூ பீப்புளுக்கு நடந்தது எல்லாத்தையும் திரும்ப ஹீஸ் ரிப்பீட்டிங். எப்படி 4 புக்கு இஸ் ஒர்த் அ பீரியட் ஆஃப் நியர்லி 2500 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்குள்ள. ஆனால் அந்த ஜெனசிஸில் 2000 வருஷம் முடிஞ்சிடும். மோசே காலத்தில் 4 புக்கு, ரைட்? அப்போ ஒரு 120 இயர்ஸ் லைஃப் டைமில் 4 புக்ஸ் இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் டியூட்ரானமி ஃபியூ ஹவர்ஸோட தான், அவருடைய பிரசங்கம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு பிரசங்கமாக இருந்திருக்காது, மேபி ஃபியூ டைம்ஸ், ஃபியூ எண்ட் ஆஃப் த டேஸில் சொன்னது. ஏன்னா ஆல்ரெடி டைம் அப், அவருக்கு மறிக்கிற காலம் வந்துருச்சு, முன்னாடியே சொல்லிட்டாங்க இறந்து போகிறது. ஸோ அந்த ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸோட தான் டியூட்ரானமியில் இருக்குது. அவர் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ ஏன் இந்த புக் வெரி இன்ட்ரெஸ்டிங், நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் இதுலேருந்து நிறைய கோட் பண்ணியிருக்கனால, ஸோ இஃப் சர்ச்சுக்குரிய காரியங்களுக்கு இதுலேருந்து விஷயம் எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த்ரூ த ஹிஸ்ட்ரி, நம்ம தீம்ஸ் மட்டும் பிக் பண்ணுறோம் டியூட்ரானமியில். என்னென்ன தீம் பற்றி, என்னென்ன பாயிண்ட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்றதை மட்டும் we are noticing. ஓகே, ஸோ த நம்பர் 1 பாயிண்ட் இஸ் ஜீசஸ் இஸ் ஒன் காட்ல. He's and the Trinitarian God and one God. We have only one God என்ற பாயிண்ட். அந்த கடவுள் மேலே லவ்விங்காக இருங்க. ஹவு மச் டு லவ்? ஹார்ட், மைண்ட், ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு, இல்லை சோல் எல்லாத்தையும் வச்சு யூ ஹாவ் டு டூ தேட். ஆமாம், பால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4th டைமென்ஷன் வேறு அதில் ஆட் பண்ணுவார். எனிவே, ஸோ ஏன் நம்ம காடோடைய கேரக்டர் வந்து இஸ் அ வெரி பொசசிவ் காட், இஸ் அ ஜெலஸ் காட், இஸ் அ ஹோலி காட். ஸோ அதனால ஹீ இஸ் ஏபிள் டு ஜட்ஜ், ஹீ இஸ் ஏபிள் டு கெட் ஆங்க்ரி. அதெல்லாம் அவருக்கு பார்ட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் அப்படின்றதையும் பார்த்தோம். எல்கனா வந்து பொசசிவ் காட், உன்னுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுற ஒரு லவ்விங் காட். ஓகே, ஸோ ஹீ இஸ் எல்கனான்னு பார்த்தோம். அனதர் மேஜர் தீம், இது வரைக்கும் லான்னு மோசஸ்க்கு சீனாய் மலையிலேருந்து கிடச்சிது நிறையா. டூ திஸ், டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ திஸ்னு நிறைய எக்கச்சக்கமாக லா இருக்குது. ஆனால் மோசே இப்போ சொல்லும் போது ஹீல் ஆட் அந்த எலிமெண்ட் ஆஃப், எங்கெல்லாம் ஒபே இருக்கோ அங்கெல்லாம் ஹீல் ஆட் திஸ் எலிமெண்ட் ஆஃப் லவ் as well. ஸோ ஹீல் கீப் சேயிங் ஒபே, பட் நாட் லைக் அ டிக்டேட்டர் அண்ட் ஒபே, இல்லை அந்த மாதிரி ரூல் ஒபீடியன்ஸ் இல்லை, அன்புனால ஒபே பண்ணுங்க, அன்புனால ஒபே பண்ணுங்க. ஸோ அந்த ஹி ஆட்ஸ் தட் எலிமெண்ட் ஆஃப் லவ் எல்லா இடத்துலையும். இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் டு டூ இஸ், அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஸோ பெரியவங்களுக்கு டியூட்டி சொல்லி கொடுக்கறது, சின்னவங்களோட டியூட்டி ஒபே பண்ணுறது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த கேப் இல்லாமல் ஜென்ரேஷன் ஓவர் ஜென்ரேஷன் லா ஃபாலோ பண்ணிகிட்டே வரும், அந்த கடவுள் யாருன்றது விஷயம் தெரியும். ஸோ ரிமெம்பர் அண்ட் பாஸ் திஸ் ஆன். Why is this law so important? Temptations vanda, even Jesus used Deuteronomy, right? So this is the only weapon against Satan. மற்றெல்லாம் டிஃபென்ஸ் தான், அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல எல்லாம் டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ். இது ஒன்று தான் சண்டை போடுறதுக்குரிய அஃபென்ஸ் ஐட்டம், அது இட்ஸ் ஒன்லி த பைபிள். ஸோ பைபிள், ஐ மீன் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் pretty critical. Even Jesus used it, right, against the temptation. So அந்த loving and obeying God's law ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த மேஜர் பாயிண்ட்டு, ஒரு
Moses gives the choice to the people. He says, you guys have a choice. எப்படி Eve had that choice. இல்லை, Satan didn't come and put the fruit. எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தோணும். சேட்டன் பாவம் பண்ண வச்சுட்டாங்கன்னு நம்ம பிளேமே பண்ண முடியாது. Satan doesn't make you sin. It is you who chose to sin. Eve chose to take the fruit, right? So on the point, remember this as well. So Moses reminds them again, you can choose blessing or curse. Sollitu he will lift that theme to life or death varaikkum kondu poiruvar. So life or death is not just world oda life death illa, eternal life, eternal death ku he'll take the topic, which is in Deuteronomy 11 la solvaru. பிரசங்கம் கிட்டத்தட்ட எண்டிங் Deuteronomy 30ல he'll tell it is all about choosing life. It is not just சும்மா blessing curse கிடையாது. He raises it. Okay, he raises the topic. You love the Lord your God that you may obey. See, love and obey, that you may cling to him, for he is your life. அவர்தான் உங்க லைஃபே. அந்த அங்க போயிடுறாரு. But the choice is ours. Ours are the people of Israel. Okay, so that he is very clear. And then okay, and then he talks about worship. Worshipல வந்து இந்த வில்டர்னஸ்ல நடந்து வனாந்தரத்துல நடந்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இடம் கிடையாது. டேபர்னாக்கிள் அப்பதான் கொடுத்துருக்கு. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு வர்ஷிப் அ ஹோலி காட். இப்போ ஹோலி காட் அன்ஹோலி பீப்புளுக்கு நடுவில் டுவெல் பண்ணுறாருனாலே ஒரு பயங்கரம். அப்போ அவரை எப்படி வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது இன்னும் படிக்க வேண்டிய பாடம். அதான் லெவிட்டிகஸ் ஃபுல்லாக இட் இஸ் தேட் ஒன்லி, இல்லையா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த மெத்தட், ஈவன் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், இவங்க கண்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் எங்கே ஜெர்மன் சும்மா இஷ்டத்துக்கு அங்கங்கே பண்ணாதீங்க. ஒரு இடம் சொல்வேன், அங்கே டெம்பிள் கட்டி அந்த இடத்துல மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப ஒரு பர்டிகுலராக காட் டெல்ஸ். இதில் என்ன பாடம் இஸ்ரேலுக்கு? இட்ஸ் நாட் அ கேஷுவல் திங், இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஆக்சுவலாக லெவிட்டிகஸில் நமக்கு பார்த்தோம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எந்த துணி போடணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும். இல்லை, அன்க்ளீன் அனிமல்ஸ் சாப்பிடக்கூடாது, க்ளீன் அனிமல்ஸ் தான் சாப்பிடணும், ரத்தம் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலாக அவ்வளோ இருக்குது. ஸோ நடக்கிற இடம், எவ்வளோ தூரம் போகணும், சாபத் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு வேலை செய்யலாம், யூ கேன் இமேஜின். ஸோ அவங்க கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்கணும். ஐயோ தப்பு பண்ணிட போகிறணும். அப்படி காட் வாண்டட் இட்ல தட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் டைம் கான்ஷியஸ் தட் God is holy, I am unholy, I am in his presence. Imagine that. We have lost it. ஏன்னா ஜீசஸ் பண்ணி எல்லாம் செய்து முடிச்சதுனால நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை, ரொம்ப ஓவர் கேஷுவல். பட் he is a holy God. He will demand certain sanctity for him, இல்லை, அந்த ரெவரன்ஸ் எதிர்பார்ப்பார். ஸோ அந்த டாபிக் we looked at it. Okay, so what he meant by worship. Worshipனா என்னன்னு கொஞ்சம் பார்த்தோம். ஸோ worship first point is remember, அவரு தோல் கொடுத்து ஒரு கவர் கொடுத்தாரு, இல்லையா? ஜெனசிஸ் 21 நல்ல தெரிஞ்ச டாபிக். அந்த ஒரு இன்னசென்ட் பிளட் ஷெட்டை தான் வரிசையா எல்லாரும் ஞாபகம் வைப்பாங்க. ஞாபகம் வைக்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட், கெயினுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ரிமெம்பர்? ஸோ ஏபிள்ல இருந்து செகண்ட் ஜென்ரேஷன், ஆடம்க்கு அப்புறம் இருந்து வரிசையா தே ஆர் ரிமெம்பரிங் திஸ் சாக்ரிஃபைஸ். சப்ஸ்டிடியூஷனா கடவுள் நமக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்குவாராம் அப்படின்ற விஷயம் தெரியணும்ல. அந்த விஷயத்தோட பாடம் தான் இது. இந்த லேம்பை திரும்ப 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 ஆல்டர்ல கொடுப்பாங்க. டாபர்நாக்கிளுக்கு அப்புறமும் அதே தான் சொல்லுவார் அவர். லேம்பை கொடுங்க, பிளெமிஷ் இல்லாத ஒரு மேல் லேம்பை கொடுத்து அதை ஃபுல்லாக பர்ன் பண்ணுங்க, அந்த ரத்தத்தை எடுத்து தெளிங்க. யூனோ, அகெயின் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் தட் இன்னசென்ட் பிளட் ஷெட். ஓகே, டெம்பிள், சாலமன் காலத்து டெம்பிள்லையும் தட் இஸ் கண்டினியூயிங். ஸோ யூ கேன் இமேஜின் வென் மோசஸ் இஸ் டெல்லிங் வர்ஷிப் எப்படி இருக்கணும்னு கடவுள் லா மோசஸ்ட்டு கொடுக்கும்போது, திஸ் இஸ் வாட் ஹி இஸ் டெல்லிங், திஸ் இஸ் த பேட்டர்ன். ஏன் திஸ் பேட்டர்ன் இஸ் so important? Because one day God is going to give the Lamb of God, Jesus is going to come. அப்போ full focus should go there. அதுக்காக அதை ஞாபகப்படுத்துறதுக்கு மறக்காம லேம்பை கொடுங்க, வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டே இருக்காரு. ஜீசஸ் கம்ஸ், டெம்பிள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, there is no place to give sacrifice now. ஜூஸுக்கு வேற வழியே கிடையாது. everyone knows he is the sacrifice. கிளியரா? இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம வர்ஷிப்ல ஞாபகம் வைக்கலைன்னா வர்ஷிப்பே இல்லை, ஆப்வியஸ்லி.
He's doing such a big plan. இவ்வளோ ஒரு எலாபரேட்டா ஹீஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன், இவ்வளோ கிராண்டா சொல்லிட்டு வராரு. ஸோ நம்மளோட எவ்ரிடே வர்ஷிப்ல தேங்க்யூ ஃபார் ஜீசஸ்ன்னு சொல்லனா, என்னோட சின்னு, நீங்க ஹோலி, எங்களுடைய பாவத்தை கவர் பண்றதுக்கு நீங்க கொடுத்த ரத்தம் தான் தேவை அப்படின்லாம் நம்ம வர்ஷிப் பண்ணலன்னா our worship is a waste. Cain மாதிரி ஆயிடும், right? Okay, so that is what we need to remember. So place doesn't matter, position doesn't matter. ஆமா, அதெல்லாம் பார்த்தோம்ல. All that is not important. மெயினா ஞாபகம் வைக்க வேண்டியது ஜீசஸ் acknowledge, accept what he has already done. பண்ணி முடிச்சார், 2000 years முன்னாடியே பண்ணிட்டார். அதை ஞாபகம் வச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் worship. So remember to do that. And then we saw how Jesus taught worship. He told the Samaritan lady, worship in spirit and truth. So what is spirit and truth? Very quickly, spirit, imagine as full of emotion. வெறும் emotional. ஹிந்துஸ் எத்தனை பேர் இமோஷனல் வர்ஷிப் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும்னு தெரியும்ல? இதுல என்னது கோல்ஸ் மேல நடப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஹார்ட்டும் இல்லை நம்ம இல்லை, புத்தியும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன வர்ஷிப்? ஸோ ஜீசஸ் இஸ் சேயிங் ஹேவ் அ லாட் ஆஃப் ஹார்ட், பி இமோஷனல். இருங்க, வெறும் இமோஷன்னா அந்த மாதிரி போயிடும். ஸோ டோன்ட் டூ தேட். ஹாவ் அ கான்ஷியஸ்னஸ். எதுக்காக நான் வர்ஷிப் பண்றேன், ஏன் நான் ஜீசஸை வர்ஷிப் பண்றேன், எது அண்டர்ஸ்டாண்டிங்கோட வர்ஷிப் ஹிம், ரைட்? நோ வை யூ ஆர் டூயிங் இட் அண்ட் தென் டூ இட். ஸோ ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் தட். கான்ஷியஸா பண்ணுங்க, எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஹி சேயிங், ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ரைட்? அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். போத். வெறும் புத்தி மட்டும் இருந்துச்சுன்னா அகெயின் இட் வில் பி லைக் அ புக். ஹார்ட்டே இல்லாம வெறும் பாயிண்ட் 1 2 3 அப்படி இருக்கும். அதுவும் காட் டசன்ட். ஹி வாண்ட்ஸ் தட் லவ் அஸ் வெல். புத்தியும் வேணும், ரெண்டும் சேர்ந்து ஹி எக்ஸ்பெக்ட்ஸ். அந்த மாதிரி வர்ஷிப்பர்ஸா காட் ஃபாதர் காட் இஸ் சர்ச்சிங்னு ஜீசஸ் சொல்வார். ஸோ ஜீசஸ் டீச்சர்ஸ் த வே டு வர்ஷிப். ஸோ கிரேட். தேங்க்ஃபுல்லி God has sent us the Spirit, God has sent us the Word for us to understand. இது விளங்குறதுக்கு, இது ஹெல்ப் பண்றதுக்கு. ரெண்டும் நம்மளா பண்ணிக்கிட மாட்டோம். புத்தியும் கிடையாது, ஹார்ட்டும் கிடையாது. ஹார்ட்டும் நினைச்சோன்னா அப்படி எங்கேயாவது ஓடி போயிடும் அது, ரைட்? ஸோ ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் அஸ் and the Word will lead us. Make sense? Yeah. Okay, so that he has helped us. Another major element of worship have rejoicing. Rejoicing is very critical. Other Paul command mari, rejoice. Again I say rejoice, like he'll tell like a command. Apna enna artham? If you are a God's child, you don't have any concern or worry or நம்மள கீழே இழுக்கிறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். எப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன் வைஸ் போக மாட்டோம்? வென் அது ஹாப்பினஸ்ன்னு பார்த்தோம்ல. ஹாப்பினஸ் இஸ் அரவுண்ட் த ஹாப்பனிங்கை சுற்றி சுற்றி வரதான் ஹாப்பினஸ். பட் யுவர் ஜாய் வில் ஆல்வேஸ் பி ஹிம். அப்படின்னா யூ வில் நாட் வரி. ஓ, இது இந்த மாதிரி இப்போ ஏதோ கஷ்டம் வருது, பட் மை லைஃப் இஸ் சேஃப் இன் அ ஹேண்ட் அப்படின்னு ஆயிரும்ல. ஸோ நன் ஆஃப் யுவர் சரௌண்டிங் ஷுட் அஃபெக்ட் யுவர் வர்ஷிப் ஆர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆர் யுவர் மைண்ட், your emotions. அதை கலக்க வரக்கூடாது. your rejoicing should be part of your worship. சுத்தமா இருக்கணும். Imagine all Christians in the world rejoicing. உலகம் கொஞ்சம் வித்தியாசமாயிரும். ஆமால, just imagine, right? So we saw about that. Okay, so இது துண்டு துண்டா themes மாதிரி இருக்குது இல்ல. ஸோ அதை கோர்வை பண்ணேன்னா, just so that we'll remember, God is one, we know that. We need to choose either him or not. Correct? கடவுளை choose பண்ணா life, இல்லைன்னா death, right? So you have that choice in every human being, life or death. But if you choose life, you have to love God. Make sense? Okay. And how much you should love? With everything you have. Yeah. ஆமா, விளங்காத சோல்ல இருந்து கூட we have to love God. Okay. So அந்த அளவுக்கு we love God. He is holy, right? அதனால தானே எல்கனா பார்த்தோம்ல. If he is holy, he is worthy of worship. Correct தானே? ஆமா. We not just love, he is worthy to be worshipped, right? அந்த செகண்ட் அடுத்த லெவலுக்கு போகுது. So he is worthy to be worshipped. How to worship? Worship with your spirit and truth. Okay. And then worship with rejoicing in our hearts. Okay. Right. இப்போ இந்த வர்ஷிப்புக்கு இடரல் எப்போ வரும்?
when we do not know truth. Spirit and truth வேணும் இல்லையா? அப்போ அந்த ட்ரூத் நமக்கு கிளியாரிட்டி இல்லைன்னா தப்பு வருமா வராதா? வர்ஷிப்ல தப்பு வரும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் குறைவா இருந்துச்சுன்னா we are worshipping with mistakes. Correct தானே? Right. So we need to know the truth to be clear. So that is correct. அதுதான் நம்மளுக்கும் தெரியணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் பெரியவங்க சொல்றத கேட்கணும். அப்பதான் அந்த லூப் முடியும். ஓகே, ரைட். தட் இஸ் ஆல்சோ கிளியர். Because he deserves this worship, because he's Elkanah, he is a possessive God. Now, இந்த ட்ரூத்ல இருந்து எடரல் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வரலாம் இல்லையா? ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருக்கலாம், நம்ம தப்பான நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கலாம், தப்பான பிரசங்கங்கள் இருக்கலாம்ல. ஸோ பீப்புள் நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு போறது, பட் இட் கேன் பி ராங், ரைட்? ஸோ அந்த டிசர்ன்மெண்ட் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? எப்பவுமே அந்த இது மறக்க வேண்டாம். ஸோ ஹவ் வில் யூ நோ ஜெனுவின் அண்ட் ஃபேக்? ஒரு ரூபா நோட்ல how will you know genuine and fake? The more you see the genuine, fake கையில பட்டோன்னே தெரிஞ்சிடும். That's how the bank people learn. Okay? So if anything, ஒரு ஹேண்ட்பேக்ல ஜெனுவின் வேணும்னாலும் ஜெனுவின் ஃபர்ஸ்ட் எதுன்னு தெரிஞ்சாதானே நமக்கு ஃபேக்கை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஸோ ஜெனுவின் கரெக்டாக தெரியணும்னா எங்க இருக்கு ஜெனுவின்? இட்ஸ் இன் காட்ஸ் வேர்ட். ஸோ நம்ம தேடி பண்ணணும், பண்ணாதான் இது தப்புன்னு அது கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி அதுவே தெரியாது நமக்கு, ரைட்? கரெக்ட் போல இவங்க நிறைய பேர் இவங்க பேச்சை கேட்குறாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும், அப்படிலாம் தப்பா கெஸ் பண்ணிட்டு தப்பு எங்கெங்கேயோ போயிடுவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நோ த ட்ரூத் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் இஃப் இட் இஸ் நாட் ஃபேக் ஆர் ஜெனுவின். சரி, ஸோ இஃப் இட் இஸ் fake, if it is wrong teaching, if it is a false prophet or a false teacher, நமக்கு இப்போ false prophet ன்னு ஒன்று இருக்காது, false teacher இருந்தா இடர் உண்டாக்குனா அவங்கள என்ன பண்ணணும்? Yeah, we should have the courage. கல்லடிச்சுலாம் கொண்டுறதுண்டா, not like that, but we should be able to destroy their teaching. நீங்க சொல்றது தப்பு, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரணும், எஸ்பெஷலி இன் அ கம்யூனிட்டி ஆர் இன் அ சர்ச். we should be able to. So this is again what we learned இல்லையா? God tells us to do that. நம்மளா போய் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று பண்ண வேண்டாம், மோர் தென் 2 விட்னஸோட தான் போய் பண்ணவும் சொல்லியிருக்காரு கடவுள். எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா go with more than 2 people, 2 விட்னஸ் மினிமம் வச்சு போய் பண்ணுங்க, போய் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு தீம் நம்ம டியூட்ரானமியில் பார்த்தோம், விச் இஸ் அப்ளிகபிள் வெரி மச் ஃபார் த சர்ச் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் இதை கோட் பண்ணி எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இந்த வேர்ஸ் இஸ் ஆக்சுவலி கம்மிங் ஒரு மாதிரி மிடில் வருது, பட் ஐ ஹவ் கெப்ட் இட் ஆல்மோஸ்ட் டில் தி எண்ட் பிகாஸ் எனக்கு அது ஃபினிஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் டியூட்ரானமி 18 verse 15. The Lord your God will raise up for you a prophet like me from among you, from your fellow Israelites. You must listen to him. 18, 15. Verse 18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர்கள் சொல்லுவார். 19 வாசிட்டீங்களோ? என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஸோ இது God is telling through Moses. மோசஸ் தான் பேசுறாரு. ஆனால் மோசஸ் சொல்றாரு, கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரியே ஒரு ப்ராஃபிட் வரப்போறாராம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நவ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ மவுண்ட் சீனாய் யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஈஜிப்ட்லேருந்து எல்லாரும் வராங்க, கடவுடன்னு வராங்க, ஒரு ரூலு ஆர்டர் ஒன்றும் கிடையாது. ஸ்லேவ் மக்கள் தானே, சாதாரணமாக இருந்த வேலை செய்துட்டு இருந்தவங்க தான் எல்லாரும். தேர் ஆல் கம்மிங். ஒரு 3 monthsக்கு அப்புறம் மவுண்ட் சீனாய் அடிவாரத்தில் சேர்ந்தாச்சு. மவுண்ட் சீனாய் அடிவாரத்துலேருந்து கடவுள் இப்போ மவுண்ட் சீனாய்க்கு மேலே இறங்கி நான் பேச போகிறேன்னு சொல்கிறார்.
அதனால யாரும் மலையை தொட்டுறாதீங்க, கான்சிக்ரேட்ஸ் நீங்க சுத்தமாகுங்கன்னு 3 நாள் டைம் கொடுப்பாரு. மோசே நீ மட்டும் உள்ள வா, கொஞ்சம் மேலே வா, நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னு ஒரு ஹோல் சாப்டர் 19 ஓடும். நீங்க வேணா எடுத்து அப்படி கிடக்கிடன்னு கண்ணுக்குள்ள பார்த்துக்கோங்க. ஸோ மோசே மேலே போகவும் கடவுள் கடைசியில் சொல்லுவார், நீ திரும்ப போய் யாரும் மலைக்கிட்ட வரக்கூடாதுன்னு போய் திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு மோசே, திரும்பி நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. ஸோ ஹில் கோ அப். ஏன்னா அது ஒரு ஹோலி இடமாக போகுது. அனிமல் தொட்டாலும் செத்துரும், இஃப் பீப்புள் தொட்டாலும் செத்து போயிடுவாங்க. ஸோ காட் இஸ் பீங் ஸோ கேர்ஃபுல். பக்கத்தில் வந்துடுறாங்க, பக்கத்தில் வந்துடுறாங்க, பக்கத்தில் வந்துடுறாங்க. அண்ட் எதுக்கு இதெல்லாம் வரப்போகுது? காட் இஸ் கோயிங் டு டெல் திங்ஸ். ஓகே. ஸோ இடியும் முழக்கமும் ஒரே ஸ்மோக்கும் ட்ரம்பட் சவுண்டுமா வருது. கடவுள் பேசுறது கேட்குது இந்த மக்களுக்கு. ஸோ இது சாப்டர் 19 முடிஞ்சு சாப்டர் 20 தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றதும் கேட்கும். ஸோ 21ல தான் செம்மையா கதி கலங்கிடுவாங்க மக்கள். அண்ட் they'll டெல் மோசஸ், கடவுள் எங்ககிட்ட நேரம் பேசவே வேணாம் ப்ளீஸ், நீயே போய் கேட்டுட்டு நீயே வந்து எங்ககிட்ட சொல்லிடு, எங்களுக்கு தாங்க முடியல. ஓகே. ஸோ திஸ் இஸ் தட் பீரியட். ஸோ காட் இஸ் டெல்லிங் த கமாண்ட்மெண்ட். ஸோ பீப்புள் ஆல் ஹர்ட். ஓகே. இன்ஃபேக்ட் அந்த கமாண்ட்மெண்ட்ல இமேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் இஸ் தட் காட் செட் யூ ஹர்ட் மீ. நீங்க கண்ணுல ஆனா ஒன்றும் பார்க்கல, அதனால ஒன்றும் செய்யாதீங்கன்னு. லைக் யூ நோ ஹீல் சே டோன்ட் மேக் அன் இமேஜ், ஒன்றும் செய்து வைக்காதீங்கன்னு. ஆமா. ஓகே. ஓ ரைட். ஸோ அந்த 18:15 இப்போ வாசிச்சிங்கல்ல, அந்த 18:15 காட் வில் ரைஸ் அப் ஃபார் யூ அ ப்ராஃபட் லைக் மீ. தமிழ்ல வாசிங்களேன். சாரிம்மா. 18:15 இப்போ வாசிச்சிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரப்படி 18:15 தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக ஒரு நடுவேன், உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களா? ஆமா. இதுக்கு ஏன் இது இப்படி சொல்றாரு? என்ன மாதிரியே ஒரு ப்ராஃபிட் வருவாரு, அவர்கிட்ட செவி கொடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதான் ரீசன். இதெல்லாம் மவுண்ட் சீனாயில நடந்துச்சா? அப்போ இந்த மக்களா கேட்பாங்க. 18 to 21 வாசிக்கிறீங்களா? யூ வாண்ட் டு ரீட்? ஓகே. Exodus 20. Exodus 20, 18 to 21. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை பொழிகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் இருந்தான். சரி, 1 செகண்ட். ஸோ இதுதான் ரீசன். ஓகே. ஸோ இங்கே தான் கேட்குறாங்க, மோசே நீ தனியா போய் பேசிட்டு வாங்க ப்ளீஸ், எங்களை டைரக்டா வேண்டாம். இங்கிலீஷ்ல ரீட். When the people saw thunder and lightning and heard the trumpet and saw the mountain in smoke, they trembled with fear. They stayed at a distance and said to Moses, speak to us yourself, and we will listen. But do not have God speak to us, or we will die. Enough. That's the point. Speak to us, like don't let God not talk to us directly. Okay. அதே மாதிரி can you take Deuteronomy 5? So same இந்த பிரசங்கத்திலே முன்னாடி இன்னொரு வாட்டியும் மோசே is telling. Deuteronomy 5. When you heard the voice out of the darkness while the mountain was ablaze with fire, all the leaders of your tribes and your elders came to me. Till 28. And you said, the Lord our God has shown us his glory and his majesty, and we have heard his voice from the fire. Today we have seen that a person can live even if God speaks with them. But now, why should we die? This great fire will consume us, and we will die if we hear the voice of our Lord.
our God and any longer. For what mortal has ever heard the voice of the living God speaking out of fire as we have and survived? Go near and listen to all that the Lord our God says. Then let us, whatever the Lord our God tells you, we will listen and obey. The Lord heard you when you spoke to me, and the Lord said to me, I have heard what this people said to you. Everything they said was good. அந்த செகண்ட் போர்ஷன் தெரிஞ்சிச்சா? மோசே வந்து அதே ஆக்சுவலா எக்ஸோடஸ்ல நடந்ததை சொல்லிட்டு, நீங்க கோத்திர தலைவர்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்டீங்க, நீங்கெல்லாம் பயந்துட்டீங்க, எப்படிலாம் பயந்தீங்கன்னுலாம் சொல்லிட்டு, அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து நீங்க மட்டும் போங்கன்னுலாம் சொன்னீங்க. அப்ப என்ன அர்த்தம்? மோசே டுக் பெர்மிஷன் அண்ட் காட் செட், ஆமா கரெக்ட் தான், மக்கள் தாங்கிக்கிட மாட்டாங்க, நான் ஓ மூலமே சொல்றேன்னு காட் அப்ரூவ்ட் தட் பிளான். மீடியேட்டர் மாதிரி போறதுக்கு ஹி காட் அப்ரூவல். ஓகே, ஸோ இதுவும் மோசே சொல்றது தான். இது ரியலா நடந்தது, இது மோசே சொல்றாரு, நீங்க கேட்டனால தான் நான் மீடியேட்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் இவ்வளவு பேசுறோம்? பிகாஸ் என்ன மாதிரி ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்றாரு. கரெக்டா? ஓகே, சரி. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த 19 பாருங்களேன், 18:18ல சேம் திங், ஐ வில் ரைஸ் அ ப்ராஃபிட், அதே தான். 19 மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 19 டியூட்ரானமி 18:19. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிப்படாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவர் என்ன டிஃபரன்ஸ்? மோசே பேச்ச கேட்காத இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிலாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்பப்ப தட்டுவாரு, இல்ல அப்பப்போ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். இந்த வரப்போற அவர் பேச்ச கேட்கலன்னா ஜட்ஜ்மெண்டே உண்டு. யா, இந்த செகண்ட் இவர மாதிரி வர நெக்ஸ்ட் ப்ராஃபிட் உடைய வார்த்தைகளை கேட்கலன்னா ஆமா இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, ரைட். ஸோ now let us see what are all the points to remember. Okay, ஒன்னு, it will be a prophet. அது என்ன மாதிரி ப்ராஃபிட்? my words will be in his mouth. கரெக்டா? யூஸ்வலா எல்லா ப்ராஃபிட்டுக்கும் அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஒரு ட்ரூ ப்ராஃபிட்னா, நல்ல கடவுளுடைய ப்ராஃபிட்னாக்கா கடவுள் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றது. ஓகே, தட் இஸ் ஃபைன். அண்ட் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஒபீடியன்ட், டிஸ்ஒபே பண்ணவே இல்லை. there is no sin in him னு அர்த்தம். ஓகே, சரி, ரைட். அப்புறம் உங்களை போல, ரைட், லைக் யூ, ப்ராஃபிட் லைக் யூ. So it is a man who is going to be that prophet. It's not going to be somebody supernatural, angel அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. It's going to be a man. And it will be among the brethren. இவங்களுடைய சொந்த ஜனத்துல இருந்து வரப்போறாரு. ஒரு இஸ்ரேலைட்டா இருக்கணும். கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அவர் சொல்றதை கேட்காதவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். ஓகே, there were many prophets இல்லை. இதுக்கு மோசே காலத்துக்கு அப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. சாமுவேல் இருந்தாரு, நேத்தன் இருந்தாரு, ஹோசியா, ஜோயல் எல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் புக் எழுதின ப்ராஃபிட், புக் எழுதாத ப்ராஃபிட்ஸ் எலிஷா, எலைஜா இருந்தாங்க. ஸோ there were lot of prophets. தெரிஞ்சது தான். ஒவ்வொருத்தரும் கடவுள் கொடுத்த வார்த்தையை சொன்னாங்க, பேசினாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வெவ்வேறு மக்களுக்கு, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை. நினிவேக்கும் ஆள் இருந்தது, இஸ்ரேலுக்கு பேசுறதுக்கும் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. யூஸ்வலாக என்ன இருக்கும்? தே வில் டெல் தெம் டு ரிப்பென்ட், இல்லையா? ப்ராஃபிட்ஸ்னாலே ரிப்பென்ட் ரிப்பென்ட் ரிப்பென்ட். எதுல இருந்து ரிப்பென்ட்? எங்க இருந்து திரும்பி வரணும்? பேக் டு மோசஸோட லா. கரெக்ட்? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அதானே, நல்வழிக்கு வாங்கன்னு தானே ரிப்பென்ட் சொல்றாங்க. கடவுள்கிட்ட திரும்ப வாங்க. அது என்ன ப்ரூஃப்? எது வழிகாட்டி? மோசஸ் கொடுத்த லா. அதனால அதை வச்சுதான் திரும்பி வரணும். ஆர் வி குட் சோ ஃபார்? ஆமா. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், they were repeating what Moses told. Nothing new. Is that clear? மோசே சொன்னதே தான் மற்ற ப்ராஃபிட்ஸ் ரிப்பீட் பண்ணாங்க. ஓகே, ஸோ லெட் us take the last book, last chapter, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஓகே, last book of Old Testament, just before Matthew. Can you read Malachi 4:4? எருசலேமின் காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய் ஆணையிடுவதற்கும் எனக்கு பயப்படாமல் 4:4, Malachi 4:4. Sorry.
serving Moses the decree from God, I gave the Horeb for all Israel. தேங்க்யூமா, கரெக்ட்மா. நீங்க திரும்ப கரெக்டா வாசிங்க பாப்போம். நான் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணங்களாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுகள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. அதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினேன். 4:4 மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ அதுல இஃப் யூ நோட்டிஸ்ட், மலக்காய் திரும்ப சொல்றதும் மோசேவுடைய லாலாம் ஞாபகம் வைங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்றாரு, ரைட்? ஸோ நத்திங் நியூ. தீஸ் ப்ராஃபிட்ஸ், அதுக்கு மோசே காலத்துக்கு அப்புறம் வந்த ப்ராஃபிட்ஸ் கிட்ட புது இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. மோசே சொன்ன காரியங்களை திரும்ப திரும்ப எப்படி நம்ம ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்டே தான் திரும்ப பேசுறோம்ல, அதே மாதிரி மோசே இதோட காரியங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப மற்ற ப்ராஃபிட்ஸ் பேசினாங்க. கடைசி புக்ல கூட இட் இஸ் ஒன்லி ரிமெம்பர் வாட் மோசஸ் டெல். ஓகே, இன்னும் அதுக்குள்ள தான் நிக்கிறாங்க. அண்ட் இந்த டியூட்ரானமி 18ல ஒரு ப்ராஃபிட் கடவுள் தரப்போறாரு இல்லையா, அந்த பாயிண்ட் 5 and 6ல இருக்கு. ஜஸ்ட் ரீட் 5 and 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஒரு ப்ராஃபிட் வர போறாங்க அப்படின்ற அது ஒரு எண்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ தெர் இஸ் சம் ஹிண்ட் அபவுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்க் இன் திஸ் ஆங்கிள். இந்த கண்ட்ரி, பேபி கண்ட்ரி இப்போதான் போறாங்க. மோசே மறிக்க போறாரு. மோசே கிட்ட கடவுள் என்ன சொல்றாரு? மோசே மாதிரி ஒரு ப்ராஃபிட் அனுப்புறேன்னு. அப்போ இந்த கண்ட்ரி வெயிட்டிங். ஓ, மோசே மாதிரி ஒரு ப்ராஃபிட் வரப்போறாங்கன்னு கண்ட்ரிக்குள்ள போறாங்க. கண்ட்ரிக்குள்ள போய் ஜட்ஜஸ் ரூல் பண்றாங்க. ஜட்ஜஸ் காலத்துக்கு அப்புறம் ராஜாக்கள் ரூல் பண்றாங்க. வார்லாம் வருது. டேனியல் டைம்ல கேப்டிவிட்டிலாம் போயிருச்சு. இன்னும் அந்த ப்ராஃபிட் வரல. தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங். So far we are clear, right? They are still waiting. Let us now see New Testament. Okay, வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராஃபிட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் ஒரு 400 இயர்ஸ் தாண்டிடுச்சு. ஓகே, அப்போ இன்னும் நாளாயிட்டு. மோசே காலம் 1500 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். அப்போ 1500 இயர்ஸா வெயிட் பண்றாங்க. ஏதோ ஒரு ப்ராஃபிட் வரப்போறாராம், நமக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வரப்போறார், மோசே மாதிரி சம்திங் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர ஒரு ப்ராஃபிட் வரப்போறாருன்னு வெயிட்டிங். நவ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜான் த பேப்டிஸ்ட் இருக்காருங்க. ஓகே, ஸோ அவர்கிட்ட ஜான் 1:21. அப்பொழுது அவர்கள் பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவனல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். ஸோ ஜான்கிட்ட கேட்கறது அந்த கேள்வி, ஆர் யூ த ப்ராஃபிட்? அ ப்ராஃபிட் தெரியும், ஹீஸ் அ ப்ராஃபிட்னு தெரியும், ஏ ப்ராஃபிட்னு தெரியும். ஆர் யூ த ப்ராஃபிட்? நீ தான் அந்த ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஹீ இஸ் டெல்லிங் நோ, இல்லை, ஐ எம் நாட் தட் ப்ராஃபிட். அந்த ஸ்பெஷல் ப்ராஃபிட் நான் இல்லைன்ட்டு இஸ் பீங் கிளியர். ஓகே, ஜான் 1:25. அவர்கள் அவனை Question is, why then do you baptize if you are not the Messiah, not Elijah, not the prophet? ஆமா, ஸோ பீப்புள் ஆர் கொஸ்டினிங், என்ன ப்ராஃபிட் இல்லாமல் நீ புதுசாக பேப்டிசம்லாம் கொடுக்குறீங்க, என்ன அர்த்தம், என்ன ஏது? ஸோ தே ஸ்டில் டு நாட். இன்னொரு பாயிண்ட், ஜஸ்ட் மேக் யுவர் மைண்ட் டு திங்க். ஓகே, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கிரைஸ்ட், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்படி கால்ட் எலைஜா. ஏன் எலைஜா? பிகாஸ் மலாக்கா எழுதியிருக்காரு, எலைஜா ப்ராஃபிட். ஸோ ஒரு ப்ராஃபிட், இது மோசே மாதிரி ஒரு ப்ராஃபிட். ஸோ மெசையா வரணும், எலைஜா வரணும், ஸ்பெஷல் ப்ராஃபிட் வரணும். இதுல யாராவது ஒருத்தரா நீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தே வெயிட்டிங் ஃபார் ஆக்சுவலி 3 people. இந்த இதுல இருந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஆனா ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகே, இவரு எலைஜாக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டாரா? அவரு ஆஸ் யூஷுவல் அவரு ஹம்பிள். ஜான் த பேப்டிஸ்ட் ரொம்ப ஹம்பிள் இல்லை, ஹீ ஷுட் இன்க்ரீஸ், ஐ ஷுட் டிக்ரீஸ் சொன்னவர் இல்லையா? ஸோ ஹீ இஸ் டெல்லிங் அந்த ஸ்பெஷல் நான் இல்லை, அதுவும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. பட் ஜீசஸ் வில் கம் அண்ட் சே ஹீ இஸ் எலைஜா, that prophet. Okay, Matthew 11. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் முடித்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இருந்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Read ma. For all the prophets and law prophesied until John, and if you are willing to accept it, he is the Elijah who was to come.
ரைட்? உங்களுக்கு விளங்குச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இல் சே தோஸ் ஹூ ஹேவ் த இயர் புரியுற அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதான் எலைஜா அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ என்ன ஜீசஸ் சொல்றாரு, ப்ராஃபிட்ஸ் காலம் மலக்கையில முடியல, ஜான் த பேப்டிஸ்டோட முடியுது ப்ராஃபிட்ஸ் காலம். ஜீசஸ் வந்து டைம் பீரியட் இஸ் டிஃப்ரெண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ப்ராஃபிட்ஸ்னு அங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல முடியல, ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மாதிரி டெஸ்ட்மெண்ட் எடுத்தோம்னா, யா. அண்ட் ஜீசஸ் டைம்ல இருந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் எலைஜா ஷுட் கம், ஹி ஹஸ் கம், அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஜான் த பேப்டிஸ்ட் தான் எலைஜான்னு சொல்றாரு. ஒன் மோர் பிளேஸ், 2 விட்னஸ், ரிமெம்பர் எனி பிளேஸ், எனி பிக் தீம். ஓகே, மேத்யூ 17. சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்ததாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தாங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் வெர்ஸ். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். கிளியரா? ஆமா, எலைஜான்ற ப்ராஃபிட். யூ வாண்ட் டு ரீட்? ஓகே, ஓகே. ஸோ எலைஜான்ற ப்ராஃபிட் வந்தாச்சு, ஜான் த பேப்டிஸ்ட்ல தான் அப்படி இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஆக்சுவலா ஏஞ்சல் ஜான் த பேப்டிஸ்டோட அப்பா கிட்ட மெசேஜ் பேபி பிறக்கும்போது சொல்லும் போதுக்கும் வரும். லூக் 1:17. Lord, in spirit and power of Elijah, to return the heart of the parents to the children and the disobedient, the wisdom of the righteous to make ready a people prepared for the Lord. Good. Sorry. So you நோட் பண்ணீங்களா? ஏஞ்சல் இஸ் டெல்லிங், அந்த மேலக்காயில வந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த அந்த கேரக்டர் உள்ள எலைஜாவோட ஸ்பிரிட் உள்ள பிள்ளைகளையும் அப்பாவையும் சேர்க்கிற, ரிப்பென்ட் பண்ணி நல்வழிக்கு கொண்டு வர அந்த ஸ்பிரிட், எலைஜாவோட ஸ்பிரிட் இருக்கிற பையனா இருப்பான் ஜான் த பேப்டிஸ்ட்னு ஏஞ்சலும் சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ அந்த எலைஜா வந்துட்டாருன்றது, ஐ மீன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிளியர் ஃப்ரம் திஸ் பிக்சர். ஓகே, ரைட். Okay, but still Elijah, okay, the confusion varunta, I just put this line, but our focus is the prophet, Mose madri ulla prophet. Okay, Herod, sorry, out of humility, like he doesn't want to say yeah I am that person. He doesn't want to say, but Jesus tells, angel tells, yeah, so he is out of humility. He doesn't want to claim the title. He is just humble. John the Baptist கொன்னவர் இந்த ஹெராட். எதனால கொல்வாரு? ஸ்டூபிடா கொல்வாரு. ஆமா, ஓகே. அதனால அவர் கொன்னுட்ட பிறகு இங்க ஜீசஸ் இஸ் பிகமிங் மோர் பாப்புலர். அப்ப இவருக்கு பயம், ஐயோ நம்ம கொன்ன ஜான் தான் உயிரோட வந்து அப்படின்னு, அது யாருப்பா இந்த ஜீசஸ், ஜான் த பேப்டிஸ்டா அப்படின்னு இவர் பயந்து போய் மக்கள்கிட்ட கேட்பாரு. அப்போ ஆன்சர் பாருங்க, மார்க் 6:14-15. பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்திகள் விளங்குகிறது என்றான். 14-15 வாசிட்டீங்களா? அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல இருக்கிறான் என்று சொன்னார்கள். இங்கிலீஷ்ல இட் இஸ் வெரி கிளியர். இது எலைஜாவா இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க, ப்ராஃபிட் இருக்கலாம்னு. அந்த லிஸ்ட்ல இட் இஸ் த ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட், அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஃபிட்னும் இருக்கலாம். ஜீசஸ் they still cannot place who is Jesus. The people still do not know. நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, அந்த ப்ராஃபிட் மோசே மாதிரி வந்த ப்ராஃபிட்டுக்கு மக்கள் ஜீசஸ் வந்த காலத்துக்கு அப்புறம் கூட வெயிட்டிங். they are still waiting for that prophet. அதை காட்டுறதுக்காக I'm showing you this verse. Okay, சரி. by the way, எலைஜாக்கு ஈக்குவலன்ட்ன்றதுக்கு அதே மாதிரி வில்டர்னஸ்ல பிரசங்கம் பண்ணாரு, ரிப்பென்ட்னு பிரசங்கம் பண்ணாரு, அண்ட் ஹீல் வேர் அதே மாதிரி தோல் ட்ரெஸ் சாதுடைய வசனங்கள். ஓகே, ஜஸ்ட் எலைஜாக்கு இன்னும் கொஞ்சம் காரணம். ஓகே, people started now, ஜீசஸோடைய
more and more popular ஆகி more and more ஒரு public figure ஆக people are கொஞ்சம் கொஞ்சமா they are getting the idea. John 6:14 இது இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷன் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவர் என தீர்க்கதரிசி என்றார்கள். So John 6ல தான் அந்த 5,000 பீப்புளுக்கு ஃபீட் பண்ணி அந்த 12 கூடையில எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆச்சரியத்துல they are telling இது வெறும் சாதாரண the prophet இல்ல. See, this is truly the prophet. வரணும் நம்ம எதிர்பார்த்தோமே அந்த prophet தான் இது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஷுவர் ஆகுது. ஓகே, தமிழ்ல இந்த வசனத்துல தான் அந்த கிளியரா இருந்துச்சு. உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. உலகத்துக்கு அந்த உலகத்தில் வருகிறவர்ன்றது அர்த்தம் இட் சீம்ஸ் இட் வில் பி அ மேன் பார்ன், பூமியில பிறக்கிற ஒரு மனுஷன் அர்த்தமா, நாட் ஜஸ்ட் ஏஞ்சலிக் ப்ராஃபட்டி அந்த மாதிரிலாம் இல்லை, சம் ஹியூமன் ப்ராஃபஸி இட் சீம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இது ஜீசஸ் வில் சேல whoever is thirsty come to me I will give you living watersன்னு ஒரு ஃபீஸ்ட்ல சொல்வாரு. ஓகே, John 7:37ல he'll throw that invitation. You want to read John 7:37? கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்வாரு. அப்போ அந்த டைமும் அப்போ மிரக்கல்லாம் ஒன்றும் பண்ணல. இதுலயாவது மிரக்கல் பண்ணி பீப்புள் ஆர் டெல்லிங், ஓ இதுதான் அந்த ப்ராஃபிட்டோ அப்படின்னு. இதுல மிரக்கல் நடக்கல, ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் அன் இன்விடேஷன். ஆனா அப்பவுமே 7:40ல பாருங்க, Surely this man is the prophet. இவர் அந்த ப்ராஃபிட், இவர் தான் அந்த ப்ராஃபிட்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு, அதுவும் சம் தான், யூ நோட்டிஸ் லைக் some people started getting the understanding, கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு. But see, after the Pentecost, okay, Pentecost, you know, Trinity, Jesus உடைய cross முடிஞ்சிருச்சு, resurrection முடிஞ்சிருச்சு, ascension முடிஞ்சிருச்சு, he's gone to heaven, the spirit has come. So இதுக்கு அப்புறம் தான் people have real wisdom, இல்லையா? the நார்மலா இருந்த disciplesக்கு இப்போ now they are empowered by the spirit. Now you see Peter's sermon, ஒரு lame man heal பண்ணுவாரே இல்லையா, அந்த போர்ஷன்ல இருக்கு. Acts 3ல Peter and John went to pray, இந்த பாட்டுலாம் இருக்குமே. ஓகே, அதுல he'll heal a lame man and as usual அது ஒரு பெரிய தர்க்கம் ஆயிரும். அவர் எப்படி இது பண்ணலாம், இவங்க யாரு, இது எந்த சக்தினால அவங்க பண்றாங்க அப்படின்லாம் ஆகும். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. ஓகே, he is talking to the synagogue people and the Jewish leaders. அப்போ அந்த 3:22ல இருந்து வாசிங்களேன். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரனுக்கு எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 23. அந்த தீர்க்கதரிசியை கேளாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். இந்த 2 வசனம் தானே அப்படியே அச்சடிச்சாங்க, காப்பி அப்படியே கோட் பண்ணிட்டாரு இல்லையா? மோசே சொன்ன அதே தான் அப்படியே கோட் பண்ணி டியூட்ரானமியே கோட் பண்ணிட்டாரு பீட்டர் இதுல, கரெக்டா? அதுக்கப்புறம் ஹி இஸ் டெல்லிங் எல்லா ப்ராஃபட்ஸும் இதை தான் சொன்னாங்க. ஜஸ்ட் see 24. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். ஆமா, சோ மோசே சொன்ன போர்ஷனை பீட்டர் திரும்ப சொல்லிடுறாரு. ஆனா இது யாரை பத்தி சொல்றாரு? ஜீசஸை பத்தி சொல்றாரு. ஓகே, சோ இஃப் யூ செக், சும்மா பார்த்துக்கோங்களேன் verse கண்ணால, verse 12, 14, 15 டைம் verse 12 நோட் பண்ணிக்கோங்க. just to point out, ஜீசஸை பத்தி பீட்டர் இஸ் டாக்கிங். ஓகே, அப்படி சொன்ன ஜீசஸை நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்களே, கண்டுபிடிக்க தெரியலையே உங்களுக்கு அப்படின்னா அவரு பிரசங்கம் பண்றாரு. You got, is it okay? Yeah, all right, okay. So this is in Peter's sermon. Actually அப்படியே கோட் பண்ணி ஜீசஸ் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணி வந்த ப்ராஃபிட்னு with the power of the spirit they are able to understand. அதே மாதிரி சைமன், ஸ்டீஃபன் sermon. Okay, ஸ்டீஃபனோட sermonலயும் he will also tell. So Stephen sermon, Acts 7. இந்த ஆக்ட்ஸ்ல இருக்க sermons இருக்குல்ல, this is just for your information. படிங்களேன், அது that will tell you what is really important in gospel.
எந்த பாயிண்ட் அந்த ஏர்லி சர்மன் சொல்றவங்க எதுலாம் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி பிரசங்கங்கள் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது நல்லா விளங்கும். ஓகே, ஜஸ்ட் ரீட். ஓகே, God will raise up for you a prophet like me from your own people. So even Stephen is quoting Moses. அந்த ப்ராஃபட் இவர் வந்துட்டாருன்னு. Again, 2 witnesses நோட் பண்ணீங்களா? Right? Always there will be 2 witnesses. Okay, right. So இந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லாம் they have proven Jesus is the prophet. அதை ப்ரூவ் பண்றது தான் நானும் இத்தனை ஸ்லைடு போட்டிருந்தேன். ஓகே, ரைட். ஓகே, நவ் பைபிளில் நம்ம அந்த டைப்ஸ், ஷேடோஸ், அடையாளங்கள் நம்ம வி லேர்ன் அ லாட். ஆனால் கொஞ்சம் காலம் ஆயிட்டு நம்ம அது டேபர்நாக்கிளில் நிறைய படித்தோம், பட் அதுக்கப்புறம் ரொம்ப படிக்கல. ஸோ இப்போ ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் ஐம் கோயிங் டு ஷோ. அந்த டைப்ஸ் நிழல் வச்சு படிக்கிறது பிப்ளிக்கலி கரெக்ட்ன்றதுக்காக ஐம் கோயிங் டு ஷோ யூ சம் ஸ்லைட்ஸ். ஓகே ஓகே ஸோ டைப்னாக்கா ஒரு ப்ராஃபஸின்னு ஒன்று எழுதுனாங்கன்னா பின்னால் நடக்க போகிறத எழுத்தால் எழுதி இருந்துச்சுன்னா we usually understand it as prophecy. So இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்ஸ் ஃப்ரம் த Greek culture. Greek culture ரொம்ப லேட் இல்லை, ரோமன்ஸுக்கு முன்னால் ரூல் பண்ணவங்க தான் கிரீக். அலெக்சாண்டர் த கிரேட்லாம் அவங்க தான் ஃபேஷன் செட்டர்ஸ், கல்ச்சர் செட்டர்ஸ், டெமோக்ரஸி கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ அவங்க நிறைய பண்ணாங்க. வெஸ்ட் கம்ப்ளீட் காப்பி ஃப்ரம் தெம். ஏன்னா ரோமன்ஸ் காப்பீட் ஃப்ரம் த கிரீக். ரோமன் ஃபுல் யூரோப் இருந்துச்சு, யூரோப்ல இருந்து தான் வெஸ்ட் அமெரிக்கா போனாங்க. ஸோ அந்த கிரீக் கல்ச்சர் இஸ் ரொம்ப டீப்பாக செட் ஆனது தான் நம்ம இப்போ காப்பி அடிக்கிறோம். அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கிரீக் போயிடுச்சு. ஓகே, பட் ஹீப்ரூ கணக்குப்படி ப்ராஃபஸினா அதை ஃபோர் ஷேடோ, அதை நிழலாட்டம் இவெண்ட் இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், ஒரு நிகழ்வு இவெண்ட் இருக்கலாம். ஆல் தட் கேன் பி அ ஃபியூச்சரில் ஜீசஸை குறிச்சதா இருக்கலாம். ஸோ தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் வே டு லேர்ன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டைப்னா தமிழ் வார்த்தை முன்னடையாளம், திருஷ்டாந்தங்கள். ஓகே, ஸோ ரோமன்ஸ் 5:14 ஆடமையும் ஜீசஸையும் சேர்த்து ஒரு 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 கணக்கா எழுதியிருக்காரு. ஓகே, பால் எழுதியிருக்காரு. ஸோ ரோமன்ஸ் 5:14 ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்காய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆடம் வந்து ஒரு டைப் அப்படின்னா அந்த ஒரு இதுல இருக்கு. லெட் அஸ் நாட், ஐம் நாட் கோயிங் டு டீடைல்ஸ். ஓகே, தி ஹோல் எக்ஸோடஸ் எப்படி ஒரு ஸ்லேவரியில இருந்து வெளியில விடுபட்டு வெளியில வந்து ஒரு லீடருக்கு பின்னாடி போய் அந்த ஹோல் தாண்டி அவங்க வர்றது ஈக்குவல் டு பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுத்து ஜீசஸ் கூட்டிட்டு போறது. ஓகே, ஸோ சேம் பேட்டர்ன் அதுவும் பால் எழுதியிருக்காரு. 1 Corinthians, இதுவும் கண்ணில் பார்த்துக்கோங்க, இட்ஸ் லாங் போர்ஷன். 1 Corinthians 10:6-11 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எழுதியிருப்பாரு. அது அவங்க பேப்டிசம் இதில் எடுத்தாங்க, நீங்கள் எப்படி எடுத்தீங்க, அப்படி ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ மார்க். ஓகே, ஸோ டைப்புன்ற வார்த்தை, சைன்ன்ற வார்த்தை. சைன் வந்து அடையாளம், லைக் சைன் போஸ்ட். ஓகே, ஜோனாவோட சைன் ஜீசஸே சொல்றது. மேத்யூ 12:39 சைனா கேட்பாங்கல்ல, நீங்க தான் நிஜமாவே காட்னா எங்களுக்கு ஒரு சைன் காட்டுங்க பார்ப்போம். சைன் காட்டுவோம், ஜோனா பண்ண சைன் போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஜோனா என்ன சைன்? அந்த 3 days இருந்தாரே ஜீசஸ், அதே மாதிரி 3 days கிரேவ். ஸோ அந்த மாதிரின்னு நம்ம சொல்றோம்ல, அது எங்க இருந்து வருது? திஸ் இஸ் God tell Hebrew style of prophecy. Okay, messianic prophecy. So in the sign and அடையாளம். இன்னொன்னு காப்பி. ஓகே, சாயல் இல்லை, ஜஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, டேபர்நாக்கிள் எல்லாமே மோசே ஹெவன்ல பார்த்துட்டு அங்க உள்ள வர்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கெட்டியிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் காப்பி அண்ட் ஷேடோ ஆஃப் த ஹெவன்லி வர்ஷிப் பிளேஸ். இன்ட்ரெஸ்டிங் நோ? மோசே பார்த்து பண்ணியிருக்காரு. கடவுள் கொடுத்தாரு, பட் மோசே சா. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜீசஸ் டிட் நாட் கோ இன்டு ஹை பிரீஸ்ட் போன மாதிரி அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள போல.
He went into the holy of holies அங்க. எப்படி நம்ம அது மேப் பண்றோம் பாருங்க மைண்ட்ல உடனே இது மாதிரி அங்க அப்படின்னு அதெல்லாம் அந்த டைப்ல வருது. ஓகே, ஸோ லேர்னிங் த பைபிள் லைக் திஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். நிழல் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் பைபிளில். கொலோஷியன்ஸ் 2:17 இதே டேபர்நாக்கில் இட் இஸ் ஷேடோ. வேர்ல்டில் இருக்கிறது ஒரு நிழல், ரியாலிட்டி ஷேடோ இல்லை. ஷேடோ ரியல்ல இருந்து விழுறதுன்னா ஷேடோ. இதெல்லாம் நிழல் தான். உலகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கறதுலாம் நிழல். ரியல் எல்லாம் அங்கே இட்டர்னிட்டியில் இருக்கு. அது இட்ஸ் a different way to think, right? So that's what, but Paul tells that. Same thing about the law. Okay, it is a shadow of good things to come. நல்ல காரியங்கள் அங்க இருக்குன்னு. Okay, you got the words இல்ல, சாயல், நிழல். Okay, right. So obviously prophet like Moses-னாக்க கட்டாயம் இதுலயே நம்ம பண்ணலாம்ல, டைப் பண்ணிடலாம். கரெக்ட் தானா? வாட் ஹேப்பன் இன் மோசஸ் லைஃப், அது அவரதும் இதையும் நிழல் வர்சஸ் மெசையா த ரியல் பண்ண முடியும். ஓகே, ஐம் கோயிங் டு புட் சம் பாயிண்ட்ஸ். இந்த லிஸ்ட் கேன் கம் இன்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தோணுச்சுன்னா சென்ட் இட் இன் மிரக்கிள் பைபிள் ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ரைட். ஸோ பேபிஸ் வர் கில்ட் பை த ஃபேரோ ஃபார் மோசஸ். ஜீசஸ்க்கும் நடந்ததா அது? ஆமா. He lived sometime in Egypt. Jesus also lived sometime in Egypt. He was sent by God. Burning bushல இருந்து Father sent Jesus. Okay, 40 years of wilderness. Jesus 40 days of wilderness. இவரும் 40 days 40 nights fast பண்ணாரு. Jesus also fasted 40 days 40 nights. Okay, they did a lot of miracles. மோசே காலத்துல நிறைய miracles நடந்தது, right? So Jesus also did. Miracles நடக்கிறது not very common. மோசே காலத்துல நடக்கும், எலைஷா காலத்துல கொஞ்சம் நடந்தது, அப்புறம் ஜீசஸ் காலத்துல தான். Yeah, so நம்ம அது ரொம்ப கேஷுவலா எடுக்கிறோம், but it doesn't happen. It happens very rarely. Hundreds of years கேப்ல தான் நடந்தது miracles. Okay, ஆமா, இவர் கண்ட்ரோல் பண்ணாருல்ல சீய. மோசே கண்ட்ரோல் பண்ணல, but you know nature was under command. Jesus controlled the sea. Okay, he gave food for the people, manna. Jesus also gave food for the people, 5,000 multiplication and all that. இவர் ஒரு 12 leaders and 70 sub leaders-லாம் செட் பண்ணுவாரு. Jesus also had 12 disciples and 70 people to send. Super. அவர் ரோல் பாருங்க. He was a mediator. We just saw, he was in between God and yeah, he was the mediator. Jesus is the mediator. They were scared to go in front of God, just like how we are scared to go. That's why our prayer is through Jesus we pray. We dare not pray directly here. He's called the Jeshurun, இன்னொரு word for Israel. Okay, so அவங்க அந்த டைம்ல கிங் கிடையாது, பட் அவர் ராஜா மாதிரி people treated. Okay, and our Lord is King of Kings. He was a teacher. He taught the law. Jesus also was a teacher. He is a prophet. Of course he was a prophet. Okay, he's a lawgiver. Correct. Matthewல if you notice Matthew 5 எடுத்தீங்கன்னா மோசே எழுதுனதை ரிப்பீட் பண்ண மாட்டாரு லைக் அதர் ப்ராஃபிட்ஸ். மோசே அப்படி எழுதியிருக்காரு, நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு பேசுவார். he'll talk with authority. Jesus will talk with authority. You want to check Matthew 5:21-22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்தவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கரிப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்திலிருந்து உன் காணிக்கையை செலுத்த. So கொலை பண்ணாதன்னு தான் மோசே சொல்லிருக்காரு. நான் என்ன சொல்றேன், கெட்ட வார்த்தையில பேசினாலே நரகத்துக்கு போயிடும். But he has the authority to change. You see that? He is different. Yeah, he has more authority. சாதாரண ப்ராஃபிட் மாதிரி மோசே சொன்னதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லல. இவர் தாண்டி அவர் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கூட்டிட்டார். ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்கு Matthew 5ல. ஜஸ்ட் இஃப் யூ சி அப்படி எழுதியிருக்கு. நான் என்ன அடல்ட்ரிக்கும் இருக்கும்ல, அடல்ட்ரிக்கு நீங்க பார்த்தாலே போச்சுன்னு
So you know where it is going on. So he was a leader. He led the people out. வெளில கூட்டிட்டு வந்தாரு மோசே ஈஜிப்ட்ல இருந்து. Jesus also leads us out of bondage of sin. Correct தானா? We know this. எல்லாத்துக்கும் verses இருக்கு, okay? So it will be there. ஆமா, I thought I'll do a list of all the miracles. அது லிஸ்ட் ரொம்ப பெருசா வந்துச்சு, விட்டுட்டேன். So tabernacle கட்டினாரு. அதுல டோரு ஜீசஸ், ஐ எம் த டோர் சொல்வாரு. அந்த பர்ன் ஆல்டர் கம்ப்ளீட்டா கொடுக்கறது, ஜீசஸ் கேவ் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி. ஹி வாஸ் த லேம்ப். இது டெம்பிள்ல லேம்பு, ஜீசஸ் வாஸ் த லேம்ப். அதுல இருந்த விளக்கு, ஜீசஸ் said I am the light. அங்க பிரெட் இருக்கும், ஜீசஸ் said I am the bread. So tabernacle ஐட்டம். The veil தானே கிராஸ் டைம்ல கிளியும். ரைட். So veil and ark உடைய cover, mercy seat, that is Jesus. So you see there's too much. Okay, I am the temple. அந்த ஒரு வசனம் மட்டும் போட்டிருக்கேன். All the others also have got வசனம். 7 feast இருக்கும், ஞாபகம் இருக்கா? God gives 7 feast எப்படி எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த 7 feast-ம் marks some time according to ஜீசஸோட கேலண்டர். ஜீசஸோடைய கிராஸ் ஒரு நாள், அவருடைய ரிசரக்ஷன் ஒரு நாள், பென்டிகாஸ்ட் வந்தது ஒரு ஃபீஸ்ட். ஸோ அது கிளியரா அது we all know that. Okay, right. Okay, மன்னா, he said I am the bread. ராக்ல இருந்து தண்ணி, he said come to me, I'll give you the living water. இங்க யெகோவா ரஃபா ஹீலிங், and he heals us. வெறும் உடம்புல, even our sins for eternity he heals. இப்படி எழுதிட்டே போலாம். you are realizing you can really do a lot. இதுல they were freed. பாஸ்ஓவர்ல ஒரு லேம்போட ரத்தத்தினால தானே எல்லாரும் ஃப்ரீ ஆனாங்க. இங்கேயும் ஜீசஸ் is the lamb who frees us from the sin. We get freedom. You're all with me, right? ஆமா. lamb male, இது male, no blemish, no sin. இதுல நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு ஃபெய்த் தான். ஜீசஸ் எதிர்பார்க்கறதும் அதே ஃபெய்த் தான். ஓகே, யூ கெட் த ஐடியா, ரைட்? ஸோ ஏதாவது வேற தோணுச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ வாண்ட் ஆட் டு தட் ஸ்லைட். ஓகே, நானும் ஒர்க் பண்ணி ஸ்லைட் பண்ணுவேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பண்ணது இவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. பட் தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் மோர். ஹண்ட்ரட்ஸ் யோசிக்க வந்துட்டே இருக்கும். ஓகே, தோணுச்சுன்னா ப்ளீஸ் டெல். Okay, so I'm going to go till the kind of end. So Deuteronomy 34. So 34th chapter invariably written by Joshua ன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அது மோசையோட மாதிரி டெத் பத்தி இருக்கனால it cannot be Moses writing. So Moses would have added that end part. ஜோஷுவான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஸோ அவர் எழுதியிருக்கிறது என்னன்னா, அவருக்கு பிளாக் கொடுத்தா இப்படி அதில் தான் எழுதியிருக்கோம். Deuteronomy 34, 10, 11, 12. From you is all those signs and wonders the Lord sent him to Israel native, Pharaoh and to all his officials and to his own land. For no one has ever shown the mighty of power of or perform the awesome deeds that Moses did in the sight of Israel. Thank you. So மோசே மாதிரி வேற இது வரைக்கும் யாரும் இல்லைன்னு எழுதியிருக்கு, ரைட்? ஓகே, there was no prophet. அவருடைய பெஸ்ட் பாயிண்ட், he spoke to God face to face. He spoke to God face to face. All the signs and wonders he did in front of Israel, in front of Egypt, and then what he did in front of Israel. So அந்த mighty wonders praise பண்ணி அந்த லாஸ்ட் சாப்டர்ல இருக்கு. ஐ வாண்ட் டு க்ளோஸ் வித் திஸ். எலைஜா பத்தி பேசணும், மோசே பத்தி பேசணும். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஓகே, இந்த டிரான்ஸ்பிகரேஷன் டைம் எலைஜாவும் இருப்பாரு, மோசையும் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த டிசைபிள்ஸ். அப்போ ஒரு குரல் கேட்கும், கரெக்ட்? கடவுளோட ஒரு குரல் கேட்கும். என்ன கேட்கும்? மேத்யூ 17:5. 17:5. Actually, Vasana is longer. I took a small. Matthew 17:5.
ம். அவன் போகையிலே இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று. Okay, so the God is telling this, right? நம்ம இப்பதானே வாசிச்சோம் Deuteronomy 18 இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வர போறாங்க. அதுல Deuteronomy 18:19 நோட் பண்ணீங்களா? அவர் சொல்றத கேட்கலன்னா அதான் listen to him, God is telling. Make sense? Yeah, right? So if you don't listen, என்ன ப்ராப்ளம்னு தெரியும். God is telling, listen. So this is that prophet, listen to him. Yeah. அண்ட் அதில் அந்த சீனில் எலைஜாவும் இருக்காரு, மோசையும் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் சாதாரணப்பட்ட ஆளுகள் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீப்புள். ஓகே, ஸோ வி வில் கண்டினியூ இன்னும் மேபி ஒன் செஷன் அண்ட் ஐ திங்க் வி வில் ஃபினிஷ் த ஹோல் ஆஃப் தோரா, காட் வில்லிங். ஸோ அதை முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் கடல் சித்தத்தில். ஸோ இட் வில் பி ஜஸ்ட் சம் லா அண்ட் ஜாஷுவா கம்மிங் இன் டு த பிக்சர். ஓகே. Yeah, he's telling, this is my son. This is God telling in Transfiguration. God telling about Jesus. Listen to him. So that's what we started the topic with, yeah, Deuteronomy 18. Okay, so praise God, thank God for this time. We'll continue. This is for colorful day continuation.